நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்க உங்கள் ஜாதகம் செய்யும் மாயாஜாலம். இந்த தலைப்பில் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். நிறைய இப்போ வாடகை பிரச்சனை, வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டங்கள், சொந்த வீடு இல்லாததுனால கவலைகள், இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும், சொந்த வீடே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்குது. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாகவே சொந்த வீடு இருக்காது. தாத்தாவும் வாடகை வீட்டில் இருந்திருப்பார், அவங்க அப்பாவும் வாடகை வீட்டில், அவங்க குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. இப்படி அந்த வீடுங்கிறதே அவங்களுக்கு அமையாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. வாடகை வீட்டிலையே காலத்தை கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தலைமுறையும் இப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளோ சிரமங்கிறது இப்போ எல்லோரும் உணர்கிறாங்க. சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும்னா சரி, சொந்த வீடு வாங்கிறதுக்கு எத்தனையோ தடை. ஒன்று பணப்பிரச்சனை இருக்கும், பணம் தான் மெயினாக இருக்கும். பணம் இருந்தால் தான் சொந்த வீடு வாங்கிடலாமே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நிறைய பணம்லாம் அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் இருக்கும், ஆனால் சொந்த வீடு அவங்களுக்கு அமையாது. சொந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வாடகை வீட்டில் இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு தடையை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது ஆதிக்கம் அதனால் பாதிச்சிருந்தா அவங்களுக்கு வீடு அமையாமல் போகுது. ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் வீடு சொந்த கட்டம் அந்த 12 கட்டத்தில் இருக்கும், ஆனால் ராகு கேதுக்கு இருக்காது. இந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லாததுனால அவங்க எந்த கட்டத்தில் இருக்காங்களோ அது அவங்க சொந்த வீடு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த நிலை தான் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஆனால் ஜாதகம், அவங்களுடைய ஜாதகத்தில் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். வீடு வாங்கிறதுக்கான வழியெலாம் இருக்குது. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சொந்த வீடு வாங்கிடுவாங்க. சில பேர் கேட்கலாம், அதுக்கு இந்த பதிவில் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கரெக்டு, அதை செய்யலாம், ஆனால் திசா புத்திகள்லாம் வேணுமே, கோச்சார நிலையில் கிரகங்கள்லாம் வேணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை கேட்டுட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக திசா புத்தி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு எதிர்வினை நடக்கிறதுக்கு இவங்க ஒரு வினையை செஞ்சுருக்கணும். அந்த எதிர்வினை நிச்சயம் நடக்கும். அப்படி அந்த மாதிரி நடக்கிற நிலையில் தான் இந்த பதிவை கேட்டுட்டு நான் சொல்ல போகிற விஷயங்களை செய்வாங்க. இப்போ ஏன் சொந்த வீடு அமையாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு ராகு கேதுவோட ஆதிக்கம் அந்த ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ ஜாதகத்தில் 4ஆம் இடம் தான் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொந்த வீடு ஒவ்வொருத்தங்களுக்கும் நிச்சயமாக எல்லாருக்குமே சொந்த வீடு யோகம் இருக்குது. சொந்த வீடுன்னா வீடு யோகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்துட்டு. அதுக்கு எனக்கு எல்லா விளக்கமும் தெரியும், ஆனால் அதை பற்றி நான் இதில் சொல்ல வரல. வீடு யோகம் இல்லைன்னா வாடகை வீட்டில் தானே இருக்காங்க, அதுவும் வீடு தானே. அப்போ வீடு யோகம் இல்லைன்னா தெருவிலையா இருப்பாங்க? வீடு யோகம் இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே வீடு யோகம் இருக்குது. அது சொந்த வீடா வாடகை வீடாங்கிறது அவங்களாம் வச்சுக்கிறது. ஆனால் அந்த ஜாதக அமைப்பப்படி போயிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். அந்த சொந்த வீடு அமைகிறதுக்கு நான் இந்த பதிவில் விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா நிறைய நான் பேசினா இந்த பதிவு பெருசாக போயிடும். இப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடை சொல்லக்கூடியது. அந்த வீடு எந்த ராசியாக வருதோ அந்த, இப்போ மேஷம்னா 4ஆம் வீடு கடகமாக வரும். அந்த கடகத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு
எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு தகுந்த வாடகை வீட்டில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு கிடச்சிரும். அந்த ராசிக்கு தகுந்த வீட்டில் என்ன வேலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன். அதே போல் அந்த வீட்டில் இருந்துட்டு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யோகர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் 27 நாமயோகத்தில் எதுலேயோ ஒன்றில் தான் பிறந்திருப்பீங்க. அந்த நாமயோகத்துக்கு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தோட அதிபதி கடவுள் ஒருத்தர் இருப்பார். அந்த யோகரோட படத்தை அந்த வீட்டில் வச்சு நீங்கள் கும்பிட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். இதை நீங்கள் அதனால தான் இந்த இதுக்கு நான் மாயாஜாலம்னு தலைப்பு வச்சுருக்கேன். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வீடு யோகா அமைஞ்சிரும். அதுக்கு திசா புத்தி, அந்தரம், சூட்சமம் இதெல்லாம் கோச்சாரி கிரக நிலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த பதிவை கேட்கும் போதே உங்களுக்கு அந்த கோச்சாரம் திசா புத்தி எல்லாம் கரெக்டாகவே வரும். அப்படி இருந்தால் தான் இதை பார்த்துட்டு உங்கள் மைண்டு வேலை செய்யும். கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே ப்ராசஸ் ஆகாது. அதனால் இதை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேசத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீடாக சந்திரன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ரிஷபத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு 4வது வீடாக சூரியன் சிம்ம ராசி வரும். அதோட அதிபதி சூரியன். அதே போல் மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு 4ஆம் வீடாக கன்னி ராசி வரும். அதோட அதிபதி பார்த்திங்கன்னா புதன். இப்படி 12 லக்னத்துக்கும் இப்போ மேச லக்னத்தில் பிறக்கிறவங்களிருந்து மீன லக்னம் வரையும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதுக்கு 4ஆம் வீடு. அந்த ராசி அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு குடி போக வேண்டிய வீடு. இப்போ உங்கள் 4ஆம் அதிபதி மேசத்துலேருந்து மீனம் வரையும் எந்த ராசியில் இருந்தால் எந்த வேலை பார்க்குறவங்க வீட்டில் நீங்கள் குடி போகணுங்கிறத நான் இதில் சொல்கிறேன். அந்த மாதிரி வீட்டுக்கு நீங்கள் குடி போயிட்டீங்கன்னா வாடகைக்கு போன பிறகு உங்கள் யோகர் படத்தை அந்த வீட்டில் வச்சு கும்பிடும்போது நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடுக்கு அமைஞ்சிரும். இப்போ மேசத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி நீங்கள் எந்த லக்னத்தில் இருக்கிறீங்களோ அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி மேசத்தில் இருந்தால் நீங்கள் யாரோட வீட்டில் குடி போகணும் அப்படின்னா மருத்துவம் பார்க்குறவங்க, அதாவது டாக்டராக இருக்கவங்க வீட்டில், கட்டட இன்ஜினியராக இருக்கிறவங்க, சமையல் வேலை பார்க்குறவங்க, இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க, போலீஸில் வேலை பார்க்குறவங்க, ரயில்வேயில் வேலை பார்க்குறவங்க, சித்த மருத்துவம் பண்ணுறவங்க, அதே போல் இந்த மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வீட்டில் நீங்கள் குடி போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். இதுக்கடுத்து உங்களுடைய 4ஆம் அதிபதி ரிஷபத்தில் வந்துட்டாருன்னா, ரிஷப ராசியில் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அங்கே இருந்தாருன்னா, இப்போ நீங்கள் குடி போகிற வீட்டு ஓனர் விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஸு சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி விலை அதிகமாக இருக்கிற நல்ல அலங்கார பொருட்கள் விற்கிற கடை அவர் நடத்திக்கிட்டு இருக்கலாம். இதே மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் இதெல்லாம் விற்கிறவங்க, அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் அந்த ஓனர் சம்மந்தப்பட்ட வீட்டில் நீங்கள் குடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாய்ப்பு வந்துடும். அதே போல் இன்னொரு விஷயம், அந்த உங்கள் ஜாதகத்திலோட யோகர் படத்தை வச்சு இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். இதுக்கடுத்து மிதுனத்தில் உங்கள் 4ஆம் அதிபதி இருந்தால் நீங்கள் குடி போக வேண்டிய வீடு பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்கவங்க, பேராசிரியராக வேலை பார்க்குறவங்க, பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் பேச்சாளராக இருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க, இதே போல் எழுத்து டாக்குமெண்ட் சம்மந்தமாக, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க, எழுத்து வேலை பார்க்குறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, ஆடிட்டரு, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வீட்டில் நீங்கள் தேடி அந்த மாதிரி அவங்க வீட்டில் வாடகைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். இதுக்கடுத்து கடகத்தில் உங்கள் 4ஆம் அதிபதி உட்கார்ந்துருந்தாருன்னா அந்த வெளிநாடு போகிறவங்க, அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க,
அது மாதிரி மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி இந்த கேர் சென்டரில் வேலை பார்க்குறவங்க, ட்ராவல்ஸில் வேலை பார்க்குறவங்க, டிரைவராக இருக்கவங்க, கப்பல் மாலுமி, பைலட்டு, கார் ஓட்டுறவங்க, பஸ்ஸு ஓட்டுறவங்க, அதே போல் பல இந்த டான்ஸு, மியூசிக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, பால் விற்கிறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, அதே போல் இந்த நர்ஸு வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஓனராக இருக்கிற வீட்டில் நீங்கள் குடி போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். இதுக்கடுத்து சிம்மத்தில் உங்கள் 4ஆம் அதிபதி இருந்தால் நீங்கள் குடி போக ஓனர் எந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வீட்டில் நீங்கள் குடி போகணும் அப்படின்னா, அதிகாரிகளாக இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, அரசு வேலை பார்க்குறவங்க, அதே போல் மருத்துவம் பார்க்குறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகாரம் படைத்தவங்க வீட்டில் நீங்கள் குடி போனீங்கன்னா சொந்த வீடு வாங்குகிற யோகம் உங்களுக்கு. இப்போ அதுக்கடுத்து கன்னி ராசியாக இருந்துச்சுன்னா கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, டாக்குமெண்ட்டு சம்மந்தமாக கடன் கொடுக்கல் வாங்கல் பண்ணுற இந்த ஃபினான்ஸு கம்பெனியில் கடன் கொடுக்குற இடம், அப்புறம் சில்லறை விற்பனை, ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, கல்வித்துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட இந்த இப்போ இருக்காங்களே மீடியேட்டரு, அது ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வீட்டில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குகிற வரும் நிலைமை வந்துடும். அதே போல் துலாமில் உங்கள் 4ஆம் அதிபதி அங்கே போய் இருந்தாருன்னா நீங்கள் அந்த ஓனர் எப்படி இருக்கணும்னா, செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் விற்கிறவங்க, அதே மாதிரி இந்த விளம்பரம் மீடியாஸு, கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலை, திருமண மண்டபம் நடத்துகிறவங்க, அதுமாரி மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா பயன்பாடு உள்ள பொருள் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற அத்தனை மிக்சி, கிரைண்டரு, அதே போல் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி பொருள்லாம் விற்கிறவங்க வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். இதுக்கடுத்து விருச்சிகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி போய் இருந்தால் ரசாயன பொருள், மூலிகை சம்மந்தமான பொருள், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறவங்க, ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க, அது மாதிரி பெரிய கம்பெனியில் பெரிய மிஷின்லாம் உள்ள இடத்துல வேலை பார்க்குறவங்க ஓனர் வீட்டில் நீங்கள் குடி போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். இதுக்கடுத்து தனுசில் உங்கள் 4ஆம் அதிபர் லக்னத்துக்கு 4ஆம் அதிபர் போய் இருந்தால் வன இலாக்காவில், அதாவது ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதே போல் பேராசிரியர் காலேஜில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க, கோயில் நிர்வாகி, கோயிலில் வேலை பார்க்குறவங்க, குருக்கள் வீடு, இந்த மாதிரி கௌரவ பதவியில் இருக்கிறவங்க, யூனியன் லீடராக இருப்பாங்க, ஏதாவது சங்க தலைவராக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் நீங்கள் குடி போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற யோகம் வந்துடும். இதுக்கடுத்து மகரத்தில் உங்கள் 4ஆம் அதிபர் இருந்தால் எப்படின்னா, வெளிநாட்டு வேலை செய்கிறவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு அது வந்துடும். சிமெண்ட்டு சம்மந்தமானது, அதே போல் உரம் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, தங்கம்னா இப்போ கோல்டு கடை வச்சுருக்கவங்களும் சரி, தங்கம் சம்மந்தப்பட்ட ஆசாரி வேலை செய்கிறவங்க, அதே போல் மண் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, மண்ணுன்னா இப்போ மணல், அது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், செங்கல், இந்த மாதிரி விஷயங்களாக வியாபாரத்தில் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி ஓனர் வீட்டுக்கு, அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கே நீங்கள் போனால் உங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற யோகம் வந்துடும். இதுக்கடுத்து கும்பத்தில் உங்கள் 4 கூடிய லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அங்கே இருந்தார்னா, கும்பத்தில் இருந்தார்னா கேப்பு போட்டிருக்க ஓனர் வீடாக பாருங்கள். அது தலையில் ஃபுல்லாக போட்டிருக்க ஓனர், அந்த மாதிரி. ஏன்னா இது போலீஸ்லேயும் இருக்கும், இப்போ நிறைய நிறுவனத்தில் தலையில் கேப் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. கேப் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட அந்த ஓனர் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் சொந்த வீடு அமையும். அதே போல் டாக்டரு, அதே மாதிரி இந்த கோவில் சிலை செய்கிறவங்க, கல்வெட்டுகள் செய்கிறவங்க வீடு, அதே போல் இந்த நிறைய ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க,
அதே போல் வந்து லேபில் வேலை பார்க்குறவங்க, ஸ்கேனிங் சென்டர்லலாம் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி ஓனர் வீடாக இருந்துருச்சு. அந்த மாதிரி ஓனர் வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். இதுக்கடுத்து மீனத்தில் உங்கள் 4ஆம் அதிபர் இருந்தால் பொருளாதார, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸில் வேலை பார்க்குறவங்க, அதே போல் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, பிரபலமாக இருக்கக்கூடியவங்க, விளம்பரத்துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி டைலரிங்காக இருக்கவங்க, அழகு கலையில் உள்ளவங்க, பேங்க் தொழிலில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஓனர் வீட்டில் நீங்கள் குடி போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். அதே போல் அந்த வீட்டில் நீங்கள் உங்களுக்கு யோகரான, உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு யோகராக இருக்கிறவரோட படத்தை வச்சு நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது உறுதியாயிரும். இந்த பதிவில் நான் வந்து சில வித்தியாசமாக தான் சொல்லியிருக்கேன், ஆனால் இது நிஜமாக நடக்கும். இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஓனர் வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைஞ்சிரும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.